வணக்கம். ட்ரெண்டிங் டெரர்ஸ் தமிழ் பார்த்திபன். நாம் இந்த வீடியோவில் ஸ்வீட் ஸ்டாக்ஸ், அதாவது சுகர் ஸ்டாக்ஸ் வரப்போகிற நாட்களில் சுகர் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், சுகர் ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இந்தியன் சுகர் மில்ஸ் அசோசியேஷன், அதாவது ISMA என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த உற்பத்தி காலத்தில் சுகர் அவுட்புட் ஒரு 10% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நியூஸை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது போன உற்பத்தி காலத்தில் 36 டன்னாக இருந்த உற்பத்தி இந்த முறை 33 மெட்ரிக் டன்னாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நியூஸை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி 33 10% சுகர் அவுட்புட் கம்மியானா கூட அரசாங்கம் தேவையான அளவுக்கு சுகரை இருப்பில் வச்சிருக்கிறதுனால நம்மளோட கன்சம்ஷனை விட அதிகமான இருப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறதுனால வருங்காலத்தில் சுகர் மில்ஸுக்கு எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டியை அதிகம் பண்ணுறதுக்கு அரசாங்கத்து தரப்பில் இருந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால, அதாவது ஆக்சுவலாக எத்தனால் ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணினா மட்டும்தான் சுகர் மில்ஸுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ அவங்க அந்த எத்தனால் ப்ரொடக்ஷனில் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ எத்தனால் ப்ரொடக்ஷன் வருங்காலத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டியை இவங்க அதிகம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சுகர் மில்ஸ் தரப்புலேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த டயத்தில் இந்த சுகர் கம்பெனிகளில் எந்த கம்பெனியை நம்ம வாங்கி வச்சா ஒரு நல்ல லாபம் பார்க்க முடியும், ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் எந்தெந்த கம்பெனிகள் நல்லா இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற கம்பெனி டால்மியா பாரத் சுகர்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி ஒரு கிட்டத்தட்ட கடனே இல்லாத ஒரு கம்பெனி. டால்மியா பாரத் சுகர்ஸ் சமீபத்தில் இந்த கம்பெனி ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. ரெவென்யூ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட எக்ஸ்பென்சஸை அதை விட அதிகமாக கம்மி பண்ணி இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நாம் டால்மியா பாரத் சுகர்ஸ் இந்த கம்பெனியினுடைய டே சார்ட்டில் நான் வச்சுருக்கிறேன். இப்போது இந்த கம்பெனி இப்போ நான் இங்கே கீழே ட்ராப் பண்ணி இருக்கிற கோடு 200 டே மூவிங் ஆவரேஜ், இதுக்கு மேல் இருக்கிற கோடு 50 டே மூவிங் ஆவரேஜ். இப்போது இந்த கம்பெனி லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் 404 ரூபாய் 20 பைசா அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பெரிய லெவலில் கடன் இல்லாத ஒரு கம்பெனி டால்மியா பாரத் சுகர். ஸோ இந்த கம்பெனியை நாம் வாங்குகிற மாதிரி இருந்தால் மொமெண்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த கம்பெனி. பட் ஆனால் இந்த கம்பெனியை நம்ம வாங்குகிற மாதிரி இருந்தால் வாங்கி வைக்கலாம். இந்த கம்பெனி 404 ரூபாய் 20 பைசா அப்படின்ற இடத்துல லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் முடிஞ்சிருக்குது. அதாவது 2/2/2024 லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் முடிஞ்சிருக்குது. இப்போ நாம் வர 5ஆம் தேதி என்னைக்கு சுகர் ஸ்டாக்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னா டால்மியா பாரத் சுகரை நம்ம பார்க்கலாம். அப்போ டால்மியா பாரத் சுகரை 404 ரூபாய் 20 பைசா இந்த ரேஞ்சிலேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 380 ரூபாய்க்கு கீழே இந்த கம்பெனிக்கு நம்ம ஸ்டாப் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். இந்த கம்பெனி மேல் நோக்கி போச்சு அப்படின்னா 412 ரூபா அப்படின்ற அந்த 50 டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிறப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 490 ரூபா வரைக்கும் இந்த கம்பெனி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ நம்ம சுகர் ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா டால்மியா பாரத் சுகர் இந்த கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கம்பெனி திரிவேணி இன்ஜினியரிங்.
இப்போ இருக்கிற சுகர் ஸ்டாக்ஸ்லேயே வந்து ஒரு அவுட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லணும்னா திருவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனியை சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து கடனே இல்லாத ஒரு கம்பெனி, ஒரு நல்ல அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை நாம் சுகர் ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா திருவேணி இன்ஜினியரிங் நம்மளுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இப்போ திருவேணி இன்ஜினியரிங் எப்படி இருக்குது அப்படின்றத நாம் இப்போது சார்ட்டில் பார்ப்போம். திருவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கம்பெனியும் இப்போ கரெக்டாக பாருங்கள். இப்போ நான் கீழே ட்ராப் பண்ணி இருக்கிறது 200 டே மூவிங் ஆவரேஜ். அந்த 200 டே மூவிங் ஆவரேஜில் வந்து சப்போர்ட் எடுத்து, அதாவது 24/1/2024 அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 200 டே மூவிங் ஆவரேஜ் லெவலுக்கு வந்திருக்கு. அதிலிருந்து மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு பார்த்துட்டு இருக்குது இந்த கம்பெனி திருவேணி இன்ஜினியரிங். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிற மாதிரியே வந்து அந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் அண்டு 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது, 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழ் இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த கம்பெனி அதே ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது 345 ரூபா 346 ரூபா அப்படின்ற இந்த ரேஞ்சை வந்து உடைக்கிற பட்சத்தில் இந்த கம்பெனி வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கம்பெனியை இதே ரேஞ்சில், அதாவது இந்த 345 346 அப்படின்ற இடத்த வந்து உடைக்கிறப்போ இந்த கம்பெனியை நாம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாம் கிட்டத்தட்ட 302 ரூபாய், அதாவது பிலோ 300ன்னு கூட வச்சுக்கலாம். இந்த பிலோ 300க்கு கீழே வந்து நாம் ஸ்டாப் வச்சுட்டு 302 ரூபாய்ங்கிறதே ஒரு நல்ல ஸ்டாப்பு தான். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டாப் வச்சுட்டு இந்த கம்பெனியில் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பெனி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இந்த கம்பெனியையும் நாம் சுகர் ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா திருவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இருக்கிற கம்பெனிகள்லேயே ஒரு அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி வந்து திருவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இப்போ இந்த கம்பெனியை இந்த இடத்துல நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா இந்த 50 டே மூவிங் ஆவரேஜை உடைக்கிற பட்சத்தில் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட அதாவது இப்போது லேட்டஸ்ட்டாக வச்ச ஹை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10வது மாதத்தில் ஒரு ஹை வச்சுருக்குது 416 ரூபா 50 பைசா அப்படின்னு ஒரு ஹை வச்சுருக்குது. அந்த ஹையையும் உடைச்சு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஏன் திருவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கம்பெனியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட இபிஎஸ் வந்து 19.39, பிஇ ரேஷியோ 17.41. இண்டஸ்ட்ரி பிஇ விட இந்த கம்பெனி வந்து கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. புக் வேல்யூ 129 ரூபாய், ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.61. ஸோ இந்த கம்பெனி வந்து ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ திருவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சுகர் ஸ்டாக்ஸில் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கம்பெனி பல்ராம்பூர் சினி. பல்ராம்பூர் சினி இந்த கம்பெனியும் வந்து பெரிய லெவலில் கடன் ஒன்றும் இல்லை, பெரிய லெவலில் கடன் இல்லாத ஒரு அருமையான ஒரு கம்பெனி, ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் உள்ள ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா நாம் சுகர் ஸ்டாக்ஸை வந்து வாங்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பல்ராம்பூர் சின்னி இந்த கம்பெனியும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த கம்பெனியினுடைய இபிஎஸ் 26.79, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 14.69. இண்டஸ்ட்ரி பிஇ விட ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 19.61, புக் வேல்யூ 156 ரூபாய். பல்ராம்பூர் சின்னி இந்த கம்பெனியும் நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த கம்பெனியினுடைய ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 அப்படின்ற 10% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 10.44% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் 5.12. ஸோ ஃபண்டமெண்டலாக வந்து இந்த கம்பெனி பெரிய லெவலில் எந்த கடனுமே இல்லாத ஒரு
நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியும் நாம் சுகர் ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா இந்த கம்பெனியும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனி இப்போது டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி இப்போது 200 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் இது ரெண்டுக்கும் பிலோ கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த கம்பெனி 393 ரூபா 10 பைசா அப்படின்ற இடத்துல லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் க்ளோஸ் ஆகியிருக்குது. இப்போ இந்த கம்பெனியை வந்து நாம் தைரியமாக எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இந்த ஹை அதாவது 420 ரூபா 21 ரூபா அப்படின்ற அந்த ஹையை உடைக்கிற பட்சத்தில் ஒரு புது ஹை கிட்டத்தட்ட ஒரு 490 ரூபா வரைக்கும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இந்த கம்பெனிக்கு நாம் ஸ்டாப்னு வச்சோம் அப்படின்னா 370 ரூபாய்க்கு கீழே இந்த கம்பெனிக்கு நாம் வந்து ஸ்டாப் ஃபிக்ஸ் பண்ணணும். இதே இடத்துல எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 393 ரூபா 10 பைசா இதே இடத்துல தைரியமே எடுத்து வைக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 25 ரூபா தான் இந்த கம்பெனிக்கு நாம் வந்து ஸ்டாப் போடணும். போட்டோம் அப்படின்னா இதில் பாருங்கள், இதில் இந்த டைவர்ஜென்சி கூட ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 376 ரூபா வரைக்கும் கீழே வந்துருக்குது. அந்த இடத்துல RSI வந்து ரொம்பவுமே கீழே போயிருக்குது, பிலோ 30 கீழே போயிருக்குது. ஆனால் அந்த 376 ரூபாய் விட்டு போட்டு மறுபடியும் கீழ் நோக்கி வந்திருக்குது. 372 ரூபா 376 ரூபா வந்தது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி இன்னைக்கு 376 ரூபா வந்துருக்குது. அந்த நேரத்தில் RSI வந்து 27 கிட்டத்தட்ட 30க்கு கீழே போயிருக்குது. ஆனால் அதை விட கீழே வந்து இப்போது அதாவது 18/1/2024 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இன்னைக்கு அதை விட கீழே வந்து 372 ரூபா 60 பைசா லோ வச்சுருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் RSI வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் கீழே போகாமல் எபவ் 30க்கு மேலேயே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்குது. அதுலேருந்து இப்போ நம்ம சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்குது பல்ராம்பூர் சின்னி. டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் கூட இந்த கம்பெனியை வந்து நாம் வந்து தைரியமே எடுத்து வைக்கலாம். ஏன்னா ஃபண்டமெண்டலாக வந்து இந்த கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே நேரத்தில் வந்து சுகர் மில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் நல்ல நியூஸாக இருக்கிறதுனால இந்த கம்பெனியை நாம் எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சுட்டு பிலோ 370க்கு கீழே வந்து ஸ்டாப் போட்டுட்டு ஒரு நல்ல டார்கெட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 100 ரூபா டார்கெட், ஒரு 30 ரூபா தான் இதுக்கு ஸ்டாப்பு. தைரியமாக பல்ராம்பூர் சின்னியை வந்து நம்ம எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக நம்ம சுகர் ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணாரி அம்மன் சுகர்ஸ் சத்தியமங்கலம், அதாவது நம்மூர் சுகர் கம்பெனி. இந்த கம்பெனியும் நாம் கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனியும் வந்து பெரிய லெவலில் எந்த கடனுமே கிடையாது, ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியும் நாம் கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனியில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனியினுடைய ஸ்டாக் வந்து நல்ல ஒரு அதிகமான ஒரு ரேட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2000 சொச்சம் அந்த ரேட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பண்ணாரி அம்மன் சுகர்ஸ் இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் 2408 ரூபா 40 பைசாவில் க்ளோஸ் ஆகியிருக்குது. இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2408 அப்படின்ற இந்த விலையில் வந்து எத்தனை பேர் வாங்க முடியும்னு தெரியல. ஆனால் இந்த கம்பெனி வந்து நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் சுகர் ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனியும் கன்சிடர் பண்ணலாம். ஃபண்டமெண்டலாக வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி பண்ணாரி அம்மன் சுகர். இந்த கம்பெனியும் நாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். 2408 ரூபா 40 பைசா அப்படின்ற இடத்துல வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது. இப்போ இந்த கம்பெனியை நம்ம வாங்கணும் அப்படின்னா 2340 ரூபாய்க்கு கீழே ஸ்டாப் வைக்கணும். 2340 ரூபாய்க்கு கீழே ஸ்டாப் வச்சுட்டு இந்த கம்பெனியை எடுத்து வைக்கலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு பிலோ கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் வாங்குற மாதிரி இருந்தால். பண்ணாரி அம்மன் சுகர்ஸி ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியும் நாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். நாம் இப்போ இந்த கம்பெனியை வந்து வீக்லி சார்ட்டில் கூட, ஏன்னா டே சார்ட்டில் வந்து அவ்வளோ தெளிவாக இல்லை, ஸோ வீக்லி சார்ட்லேயும் நம்ம வந்து பார்ப்போம். வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு இந்த ரேட் ஓகே அப்படின்னா இந்த கம்பெனியும் நாம் வந்து எடுத்து வைக்கலாம். ஃபண்டமெண்டலாக வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. அடுத்ததாக
நாம் பார்க்க போகிற கம்பெனி பஜாஜ் ஹிந்துஸ்தான். பஜாஜ் குரூப் ஆஃப் கம்பெனி, பஜாஜ் ஹிந்த் ரொம்ப நாளாக மேலே வராமல் ரொம்ப கீழே இருந்த ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை வாங்கிறதுங்கிறது டெக்னிக்கலாக இந்த கம்பெனி எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு முன்னால், இந்த கம்பெனிக்கு பஜாஜ் குரூப்லேயே மிகப்பெரிய லெவலில் கடன் சுமையோடு தள்ளாடிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி பஜாஜ் ஹிந்துஸ்தான். இந்த கம்பெனியினுடைய கடன் அளவு வந்து கிட்டத்தட்ட இந்த கம்பெனி வந்து மூழ்கிற அளவுக்கு உண்டான ஒரு கடன் அளவில் தான் இந்த கம்பெனி வந்து இருக்குது. இப்போ இந்த கம்பெனியினுடைய கடன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த கம்பெனியினுடைய அசட்டை விட 3 மடங்கு இந்த கம்பெனிக்கு வந்து கடன் இருக்குது. இந்த கம்பெனியினுடைய கரண்ட் அசட்டு வந்து 1639 கோடி ரூபாய் லாஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1639 கோடி ரூபாய் இந்த கம்பெனியினுடைய கரண்ட் அசட். அந்த கரண்ட் அசட்டுக்கு இந்த கம்பெனியினுடைய கரண்ட் லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4778 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட வந்து ஒரு 3லேருந்து 4 மடங்கு அதிகமான ஒரு கடன் இருக்கிற ஒரு கம்பெனி பஜாஜ் ஹிந்துஸ்தான். இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து ஒரே ஒரு சாய்ஸ் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ரேட்டில் ஒரு ஸ்டாக் கிடச்சிது அப்படின்னா நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, இப்போ சுகர் ஸ்டாக்ஸ் வந்து வரப்போகிற நாட்களில் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால பஜாஜ் ஹிந்துஸ்தானையும் கன்சிடர் பண்ணலாம். பட் ஃபண்டமெண்டலாக ரொம்ப 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 வீக்காக இருக்கிற ஒரு கம்பெனி பஜாஜ் ஹிந்துஸ்தான். இப்போ நாம் இந்த கம்பெனியை சார்ட்லையும் பார்ப்போம். பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர்ஸ் லிமிடெட். இப்போ இந்த கம்பெனி டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 200 டே மூவிங் ஆவரேஜை விட 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் 31 ரூபாய் 20 பைசாவில் க்ளோஸ் ஆகியிருக்குது. இந்த கம்பெனியை நாம் இப்போவே எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சோம் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ரிஸ்க் பை தான். ஏன்னா ஃபண்டமெண்டலாக வந்து பெரிய லெவலில் இந்த கம்பெனிக்கு வந்து எதுவுமே இல்லை, நிறைய கடன் இருக்குது. ஆனால் பஜாஜ் குரூப் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கம்பெனியும் நாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். நம்ம டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் வெளியில் வந்துடலாம் ஆளுகளாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்துடுற இன்வெஸ்டராக இருந்தோம், ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம வெளியில் வரப்போகிறோம் அப்படின்னா பஜாஜ் ஹிந்துஸ்தானையும் நம்ம தைரியமாக வாங்கி வைக்கலாம். 31 ரூபாய் 20 விசா லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் இந்த கம்பெனிக்கு 31 ரூபாய் 20 விசாவுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு கீழே இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிறப்போ இந்த கம்பெனிலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிடுறது புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக வந்து பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இந்த கம்பெனி வந்து 21 ரூபாய்க்கு கீழே இன்னும் நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 22 ரூபா 50 பைசா. அதாவது நான் வந்து எதை மென்ஷன் பண்ணுறேன்னா அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன். இந்த கேண்டிலினுடைய லோ 22 ரூபா 50 பைசா. இந்த 22 ரூபா 50 பைசாவுக்கு கீழே இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் இந்த கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகிடுறது புத்திசாலித்தனம். ஆனால் இப்போ இருக்கிற டெக்னிக்கலாக பார்க்குறப்போ இந்த கம்பெனி வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வச்ச ஹையான 35 ரூபா 85 பைசாவை உடைச்சி 36 ரூபாய்க்கு மேலே இந்த கம்பெனி போகிறப்போ இன்னும் நல்ல வேகமாக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பஜாஜ் ஹிந்துஸ்தான் இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இல்லாட்டியும் டெக்னிக்கலாக ரொம்ப நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால இந்த கம்பெனியும் ரேட்டு குறைவான ரேட்டில் எனக்கு ஸ்டாக் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த கம்பெனியும் கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனியும் டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது, மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அடுத்ததா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வச்சிருந்த ஒரு கம்பெனி ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ். இந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைமையில் ரன் ஆகிட்டு இருந்த இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு சமீப வருஷங்களில்
நிறைய கடனாகி இந்த கம்பெனி ரொம்ப ஒரு தள்ளாடுற நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் எப்படியோ உயிர் பிடிச்சி இப்போது அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கடன் இந்த கம்பெனிக்கு இருக்குது. பட் இப்போ வந்து டெக்னிக்கலாக வந்து இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த கம்பெனியும் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கி வைக்கலாம். ஏன்னா சுகர் ஸ்டாக்ஸில் இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரான ஒரு கம்பெனியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ஸ்டாக்ஸ் அப்படின்னா வந்து இந்த கம்பெனியை தெரியாதவங்களே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனியை வச்சுருந்தாங்க. இப்போது இந்த கம்பெனியினுடைய கரண்ட் அசட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 2512 கோடி ரூபாய் கரண்ட் அசட் இந்த கம்பெனிக்கு இருக்குது. இந்த கம்பெனியினுடைய லயாபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லயாபிலிட்டி 4963 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்து அதிகமான கடனை வச்சுட்டு தள்ளாடிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி ஸ்ரீ ரேணுகா சுகர். இப்போது சுகர் ஸ்டாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் நல்ல நியூஸ் இருக்குதுன்றதுனால இந்த கம்பெனி வந்து டெக்னிக்கலாக நல்லா இருக்குது அப்படின்றதுனாலையும், அப்புறம் ரொம்ப குறைவான ஒரு ரேட்டுக்கு சுகர் ஸ்டாக்ஸில் இந்த கம்பெனியும் கிடைக்குது அப்படின்றதுனால இந்த கம்பெனியும் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கி வைக்கலாம். இந்த கம்பெனியும் நாம் இப்போ டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனியும் இப்போ 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 200 டே மூவிங் ஆவரேஜை விட 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் 49 ரூபாய் 70 பைசா அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த கம்பெனியை இதே இடத்துல, அதாவது 49 ரூபாய் 70 பைசா அப்படின்ற இதே இடத்துல நாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய் நம்ம ஸ்டாக் போடணும். 39 ரூபாய்க்கு கீழே வந்து நம்ம வந்து ஸ்டாக் போடலாம். ஸ்டாக் போட்டுட்டு இந்த கம்பெனியில் வந்து நாம் வந்து வெயிட் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வச்ச ஹை 68 ரூபாய் 75 பைசா. இப்போ 49 ரூபாய்க்கு எடுத்து ஒரு 49 ரூபாய் ஸ்டாக் வந்து இந்த ஹை வரைக்கும் போனாலே போதும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில இந்த ஹையை உடைக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு ரேணுகா சுகருக்கு இருக்குது. இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இல்லாட்டியும் டெக்னிக்கலாக வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறதுனாலையும், அப்புறம் ரேட்டு வந்து ஒரு குறைவான ரேட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால குறைவான ரேட்டில் ஒரு ஸ்டாக் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸையும் கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனியும் டெக்னிக்கலாக மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபண்டமெண்டலாக ரொம்ப வீக்காக இருந்தால் கூட டெக்னிக்கலாக மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதே 49 ரூபாய் 70 பைசா அப்படின்ற இடத்துல எடுத்து வச்சுட்டு 39 ரூபாய்க்கு கீழே ஸ்டாக் மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2:1 அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த கம்பெனியும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போது நாம் இந்த வீடியோவில் சுகர் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறோம். ஆனால் நாம் வந்து கொடுத்துருக்கிற இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து இறுதியானது கிடையாது. இது முழுக்க வந்து ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழுடைய ஓன் வியூ. எந்த ஒரு ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு தடவை எந்த ஸ்டாக்கை வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு தான் எந்த ஸ்டாக்கையாக இருந்தாலும் வாங்கணும். இது முழுக்க ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக நாம் கொடுத்தது தான். ஆனால் இப்போ சுகர் ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நன்றி. ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.